சாலையில் அடுத்தடுத்து மோதிக்கொண்டு கவிழ்ந்து விழுந்த வாகனங்கள். லாரிக்கு அடியில் சிக்கி உருதெரியாமல் போன கார். சேதமடைந்த லாரிகள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 6க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் வேப்பூருக்கு அடுத்துள்ள சேப்பாக்கம் பக்கத்துல தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த விபத்து நடந்திருக்கு. நெடுஞ்சாலைக்கு குறுக்க ஒரு டாரஸ் லாரி கடந்து செல்ல முயன்றதாகவும் அப்போ எதிரே வந்த மற்றொரு லாரி மேல மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்துல அந்த வழியா வந்த 2 கார்களும் இந்த விபத்துல சிக்கி ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா லாரியில மோதி விபத்துக்குள்ளானதாகவும் சொல்லப்படுது. காயமடைந்த டாரஸ் லாரி ஓட்டுநர் கார்த்திக் அப்படின்றவங்க லாரியோட இடிபாடுகள்ல இருந்து மீட்கப்பட்டிருந்திருக்காங்க. ஒரு கார்ல ஸ்ரீனிவாசன், நரசிம்மன், ஸ்ருதி, வைஷ்ணவி, ஜெயந்தி 5 பேரும், மற்றொரு கார்ல அழகுராஜா, அவங்களுடைய மனைவி மாலதி மற்றும் அவங்களுடைய மகனான சித்தார்த்னு 3 பேரும் பயணம் செய்ததாகவும் இதுல காயமடைந்தவங்க வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. விபத்துல சிக்கினவங்க அரை மணி நேரத்துக்கு மேலா போராடி மீட்கப்பட்ட காட்சிகளும் சேதமடைந்த வாகனங்கள் மீட்கப்பட்ட காட்சிகளும் இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பணம் கொடுத்தா சுத்தப்படுத்துறாங்க. கக்கூஸ் எம்எல்ஏ பண்ண முடியுமா? கக்கூஸ் எம்எல்ஏ பண்ண முடியும், குப்பை எம்எல்ஏ பண்ண முடியும். ரேஷன் கடை கட்டுறது யாரும் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாநகராட்சி என்ன உங்க சொத்தா? உங்க சொத்தா? மாநகராட்சி உங்க சொத்தா? அதிகாரி உங்க சொத்தா? இப்ப முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறீங்களா? ஆமா, முதலமைச்சர் நல்லா பண்றாரு. முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இந்த மண்டல தலைவர் முதலமைச்சர் மேல குற்றம் சாட்டுறாங்க. தப்பான தகவலை ஒரு எம்எல்ஏ பதிவு செய்யறாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தன் வீட்டின் அருகாமையில் நடந்த கூட்டத்திற்கு தனக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை, தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டப்பேரவை உறுப்பினர். எல்லா அதிகாரி கூட்டு வச்சு நடத்த சொல்றாரு இல்லையா? நீ எப்படி விருப்பத்தை நடத்துற? யாருக்கு நடத்துற? யாருக்கு நடத்த? நீ இது வரைக்கும் சேலம் மாநகராட்சியில நடக்கிற ஒரு கூட்டத்தோட என்ன கூப்பிடுது இல்லைங்க. வார்டு கமிட்டி கூப்பிடுறதுக்கு எனக்கு எம்எல்ஏ கூப்பிடல. அவங்க உங்க விருப்பத்தை நடத்தக்கூடாது, அதிகாரி விருப்பத்தை நடத்தக்கூடாது. சட்டப்பேரவை உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. தப்பான தகவலை சொல்றாரு. சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாநகராட்சி 15வது வார்டு கூட்டம் நடந்திருக்கு. பாமக சட்டப்பேரவை உறுப்பினரான அருள் இவரோட வீட்டுக்கு பக்கத்துல தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கு தன்னை ஏன் அழைக்கல அப்படின்னு கூட்டத்துக்கு போய் கண்டனம் தெரிவிச்சதா கூறப்படுது.